சொல்லு வனிதா. தூங்கிட்டியா? இன்னும் இல்ல, சுரேஷ் இன்னும் வரல. வந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க வேண்டியதா. உனக்காவது ஒரு வேலை இருக்கு, எனக்கு இப்போ அதுவும் இல்ல. படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது ரேணுகா. மனசு ஃபுல்லா பயம்தான் இருக்கு. வனிதா, ஏன் இப்படி இருக்க? ஏன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? வெறுமன பயந்து என்ன ஆக போகுது? ஒரு விஷயம் நடந்ததுன்னா அத முழுங்கி ஜீர்ணிக்கிற வழிய பாரு. லைஃப் பூரா இதையே நினைச்சிட்டு இருந்தா வேற எதையுமே செய்ய முடியாம போயிடும். எனக்கு புரியுது ரேணுகா. ஆனா நீ சொன்னியே ஜீரணிக்கிறதுன்னு, அதுதான் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு உண்மையா விமலை நான் எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவரு ஃபாரின் போயிட்டதுனால ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சுக்காம அவர் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு, அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டையை கட்டி அவரை உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வச்சு கிட்டத்தட்ட தொழுதுகிட்டே இருந்திருக்க. இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கேன் தெரியுமா? அவரை தவிர இன்னொரு ஆம்பளைய நான் மனசார கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. கமான் வனிதா, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அவசியம் இல்லதான். ஆனா யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும்னு தோணுது. உன்னை தவிர வேற யார்கிட்ட பேச முடியும்னு எனக்கு தெரியல ரேணுகா. இங்க பாரு வனிதா, விமல் சரியான ஆளு இல்லைன்னு எனக்கும் உனக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம எப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். முடிவு பண்ணத முடிக்கவும் செஞ்சோம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல அடிச்சு கொன்னோன்னு சொல்லிடலாம். நிதானமா நடந்ததை நினைச்சு பார்த்தோம்னா நம்ம கோவத்துக்கு இது தவிர வேற வடிகால் இல்லைன்னு தான் தோணுது. நீ சொல்றது சரிதான், எனக்கும் அதுதான் தோணுது. வேற யாராவது பண்ணிருந்தா நான் சமாதானம் ஆயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அன்னைக்கு அடிச்சு கொல்லாம விட்டுருந்தோம்னா இன்னொரு நாள் நான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருந்தாலும் கொளுத்திருந்திருப்பேன். அது இன்னும் பயங்கரமால இருந்திருக்கும். இல்ல அவரை கொல்றதுக்கு பதிலா என்னையே நான் எரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது இதை விட மோசமாயிருக்கும்ல. ஐயோ, அப்படி எதுவும் நடக்கலையே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. என்னால சந்தோஷப்பட முடியல ரேணுகா, ஆனா கவலைப்படாமலும் இருக்க முடியலையே. வனிதா, நீ உன்னை மாத்திக்கிட்டு தான் ஆகணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். இத பாரு, உன் அப்பா அம்மா தம்பி உன் வீடு உன் அத்தை இத்தனை பேருக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். உன் முகத்துல ஒரு சின்ன மாற்றம் இருந்தா கூட ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு பலவீனமாவ தெரியுற? இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? தூக்கத்துல நீ ஏதாவது வளரிட போறேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். வேற என்ன பண்றது? இத பாரு, நாம ஒரு காரியம் செஞ்சிருக்கோம், அதுவும் தப்பான காரியம். 1000 தான் நியாயம் சொன்னாலும் சட்டப்படி அது தப்பு. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறத தான் நாம இப்ப யோசிக்கணும். போலீஸுக்கோ வேற யாருக்கோ இது தெரிய போறது இல்ல. இருந்தாலும் நாமளே நம்மள காட்டி கொடுக்காம இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? தப்பி தவறி மாட்டிக்கிட்டா ரொம்ப சிக்கலாயிடும் வனிதா. எனக்கு என்னவோ நாம நம்ம மனசை மாத்திக்கிட்டு வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்றதுதான் அவசியம்னு எனக்கு தோணுது. சரி சரி, அவர் வந்துட்டாரு. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். நான் வச்சிடுறேன். பாய். யார்கிட்ட பேசிட்டு இருந்த ரேணுகா? அது வனிதா கிட்ட தாங்க. இந்த நேரத்துல வனிதா கூட என்ன பேச்சு?
அதுவும் நீ பேசின விஷயம் இன்னும் நார்மலா பேசுன மாதிரி தெரியலையே. மாட்டிக்கிறது, தப்பிக்கிறது, பிரச்சனை அப்படி இப்படின்னு நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலையே. ம், என்கிட்ட மறைக்க முடியாது ரேணுகா. நான் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கும் அவங்களுக்கு பொதுவான பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ராத்திரி 10 மணிக்கு அவங்களுக்கு போனை போட்டு ப்ராப்ளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா சம்திங் ராங். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி நீங்களும் வனிதா வீட்டுக்காரும் பிசினஸ் பண்றீங்கல்ல, அத வச்சு வனிதாவோட அத்தை அவகிட்ட புதுசா ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. வனிதாவோட அத்தையா? ஆமாங்க, விமலோட அம்மா. அவங்க வனிதா கிட்ட உங்க வீட்டுக்காரங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ற மாதிரி நீயும் ரேணுகாவும் ஏன் பிசினஸ் பண்ண கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அத்தை இப்படி சொல்றாங்க, என்ன பிசினஸ் பண்ணலான்னு அவங்க கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், வேலைக்காகாது, உங்களுக்கும் பிசினஸ் தெரியாது, எனக்கும் பிசினஸ் தெரியாது, தெரியாத ஒரு விஷயத்துல தலைய கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சொன்ன. ஆனா நீ வேற ஏதோ பயந்து போய் பேசின மாதிரி எனக்கு. பயமா? எனக்கா? நான் எதுக்குங்க பயப்படணும்? அவங்க தான் பயந்துட்டாங்க. எங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டா என் அத்தை கோச்சுப்பாங்க. ஏற்கனவே என் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. இனி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், தேவையில்லாம பயப்படாதீங்க, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா நீங்க உங்க அத்தை கிட்ட பேசுங்க. பிசினஸ்லாம் எங்களுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம வீட்டை கவனிக்கிற வேலை எங்களுக்கு பெருசா இருக்கு, இதெல்லாம் கவனிக்க முடியாது, போல்டா பேசுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு தப்பா? பரவாயில்ல, அவங்க எப்படி இருந்தாலும் நீ தெளிவா இருக்கல்ல. ஆ, சரி சரி, டவல் எடுத்து கொடு, ஆ. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? என்ன மன்னிச்சிரு சுப்பு, என்னால எதுவும் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. நான் இப்ப தோத்து போய் நிக்கிறேன். இதை சொல்றது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. என்னென்ன, நான் பெத்த குழந்தை அந்த வீட்ல வளருதுன்னு ஆதாரபூர்வமா நான் உனக்கு எடுத்து காட்டினதுக்கு அப்புறமும் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றியே. உன் தங்கச்சி மேல கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தா இப்படி பேசுவியா? இல்லம்மா, என் கையாலாகாத தனத்தை எத்தனை விதமா எடுத்து சொல்றதுன்னு எனக்கு தெரியல சுப்பு. நான் தான் அந்த சரவணனை உன்கிட்ட அனுப்பி வச்சேன்ல, அவன் கேட்ட பணத்தை கொடுத்து அவனை சாட்சி சொல்ல வைக்க வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன, கோர்ட்டுக்கு கூட வந்து நான் சாட்சி சொல்றேன்னு அவன் என்கிட்ட சொன்னான். இதுக்கு மேல வேற என்னென்ன வேணும்? நீ சொல்றது உண்மைதாம்மா. அந்த சரவணன் என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான். ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. என்ன நீ இப்படி பேசுற? இது எவ்வளவு பெரிய விஷயம், இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு உனக்கு புரியவே இல்லையா? புரியாம இல்ல சுப்பு, அதுவும் குழந்தை தான் ஆரம்பத்தில் நீ சொல்லிட்டு இருக்கிறப்போ
உங்க அண்ணி மாதிரி நானும் நம்பாம தான் இருந்தேன். ஆனா நீ சொல்றதுதான் உண்மைன்னு நீயே நிரூபிச்சு காட்டிட்ட. ஆனா பணங்கிற ஒரு விஷயம் குறுக்க வருது பாரு, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன ஒரு 5 லட்சம் எனக்காக உன்னால செலவு பண்ண முடியாதா? 5 லட்சம் இல்லம்மா, எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு எனக்கு மனசு இருக்கு. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லையே. என்னை நம்பி இனி யார் கடன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. கையில இருந்த காசெல்லாம் கரைஞ்சு போச்சு. உங்க அண்ணி நகை வரைக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சு. 10 குறைக்கு பைனான்சியர் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி உங்க அண்ணிய அடமான வைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை கடன் வாங்கினா என்ன உயிரோடய பார்க்க முடியாதுன்னு உங்க அண்ணி சொல்றா. நான் என்ன பண்ணிட்டு சுப்பு? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரியுதுன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உனக்கு நானும் என் குழந்தையும் முக்கியம் இல்லாம போயிட்டோம்ல. அப்படிலாம் இல்ல சுப்பு, நான் அப்படி நினைப்பனா? என்ன போய் சந்தேகப்படுறிய? அப்ப ஏதாவது செய்யன. இப்ப எனக்கு தேவை என்னோட குழந்தை. என் குழந்தைய அந்த காயத்ரி வளர்க்க கூடாதுன்னு அவ கை என் குழந்தை மேல பட்டா அது என் வாழ்க்கையிலேயே கரப்பட்ட மாதிரி. அதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு. தயவு செஞ்சு என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட மீட்டு கொடு. எனக்கு இந்த ஒரு உதவியை செய்யணும். சாகுற வரைக்கும் இதுக்கு மேல எந்த உதவியும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். இங்க நிக்காதண்ணே. நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இமீடியட்டா இங்க இருந்து கிளம்பு. அண்ணி என்ன சொல்லுவாங்க, இன்னும் வேற யாராவது என்ன சொல்லுவாங்கன்னு எதையுமே யோசிக்காத. ஏதாவது பண்ணி எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண பாருன்னு. இவ்ளோ சொல்றேன், இன்னும் இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் வரேன். அண்ணே ஒரு நிமிஷம். திரும்பி வருவல்ல? வரும்போது என் குழந்தை கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்தியோட வருவல்ல? இந்த உலகத்துல நான் நம்புறதுக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்லைன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நான் உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் குழந்தை எனக்கு வேணும்னு. ப்ளீஸ். என்னடி இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? யாராலே தாங்க முடியாதுடி. நான் என்னமா பண்ண முடியும்? கனவை யாரும் விரும்பி வர வைக்க முடியாது. அது தானா வருது. என் தலை எழுத்து. எனக்கு வர கனவெல்லாம் அப்படியே நடந்து போயிடுது. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, திரும்ப திரும்ப இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. உனக்கே நல்லா தெரியும், சம்பந்தமே இல்லாம விமல் அண்ணாவை பத்தி எனக்கு ஏன் கனவு வரணும்? நானே எவ்வளவு குழம்பி போயிருக்கேன் தெரியுமா? காயத்ரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இதெல்லாம் விளையாட்டு இல்ல.
உனக்கு கனவு வர்றதும் கனவுல வர்றது நடக்கிறதும் அடுத்தடுத்து நடக்கிற பட்சத்துல இப்படி வந்திருக்கிற இந்த கனவை அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாதுடி. ஏற்கனவே உன் நாத்தனாருக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் ஆகலைன்னு சொல்ற. அவர் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து 2 பேருமே சரியில்லைம்மா. ஏதாவது ஒரு சண்டை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அவர் என்னடானா திடீர்னு மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டாரு. எனக்கு எதுவுமே புரியலம்மா. காயத்ரி, இந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதுக்கு என்ன பலன்னு யாரு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லடி. ஆனா தப்பா எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குருக்களை கேட்டு பார்க்கலாமா? நீ குறிப்பா எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு அவரை கேட்டா சொல்லுவாருல்ல. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லம்மா. கேட்டு பார்க்கலாம். இதோ வராரு. குருக்களையா, சொல்லுங்கம்மா. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா தாராளமா கேளுங்க. என்ன கேட்கணும்? இல்லங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர் ஒருத்தர். சின்ன வயசுதான். ரொம்ப காலமா அவர் வெளிநாட்டுல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் அவர் நம்ம ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு. சரி. திரும்பி வந்தவரு வந்த உடனேயே அவர் சம்சாரத்தோட சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் கோச்சுக்கிட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. வீட்ல ஒரே குழப்பமாவும் சண்டையாவும் இருக்கு. சரி. பத்தாக்குறைக்கு அவருக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி. அது வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அம்மா, நானே சொல்றேம்மா. குருக்களையா, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் செத்து போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அதுவும் சாதாரணமா சாகாம யாரோ 2 பேர் வந்து அவரை அடிச்சு கொலை பண்ற மாதிரி கனவு வந்துச்சு. அப்படி ஒரு கனவு வந்ததுல இருந்து மனசு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சங்கடமா இருக்கு. வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம். இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு. புரியுறதுமா? அதுதாங்க சங்கதி. அவரும் அவர் சம்சாரமும் 100 வயசு நல்லா வாழணுங்க. வேற எதுவும் வேண்டாங்க. கனவுல வந்த மாதிரி அவருக்கு கெடுதலா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்குங்க. கனவெல்லாம் பலிக்குமா பலிக்காதான்னு தெரியல. ஒரு நிமிஷம்மா. கனவு என்னவா வேணாலும் இருந்துட்டு போறதுமா. ஆனா ஒத்துவா நன்னா இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயமாச்சே. 100 வயசு ஆயுள் ஆரோக்கியமா அவர் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அவரை வச்சு ஒரு ஆயுஷோமம் பண்ணலாமே. ஆனா அவர் ஊர்ல இல்லைங்களே. அதனால என்னம்மா, அவர் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர் சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, அவர் கூட பிறந்தவங்கன்னு யாரா இருந்தாலும் பரவாயில்லையே. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, அவங்கள வச்சு ஹோமத்தை பண்ணிடுங்கோ. ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு எந்த ஐயர்கிட்ட போய் சொன்னாலும் அவர் 4 பேரை கூட்டிட்டு வருவார். நடு வீட்டுல வச்சு ஓமகுண்டம் கட்டி அக்னி வளர்த்து 108 தடவை நாம ஜபம் பண்ணா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெடுதலும் வராது. நிஜமாதான் சொல்றீங்களா குருக்களே? சத்தியமா நம்புங்கம்மா. ஆயுஷ் ஹோமங்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கிற காரியம் இல்ல. காலங்காலமா வேத காலத்திலிருந்து இது வழக்கத்துல இருக்கிற ஒரு சங்கதி. உடம்புக்கு ரொம்ப முடியாம யாராவது படுத்து கிடந்தாலோ, சாகர நிலைமையில யாராவது இருந்தாலோ ஆயுஷ் ஹோமம் பண்ணா வாழ்நாள் நீடிக்கும்னு சொல்லுவா. இத நீங்க செஞ்சு பார்க்கறதுல என்ன தப்பு? ரொம்ப சந்தோஷம் குருக்களையா. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி ஆயுசு ஹோமம் பண்றதுக்கு எங்களால முடிஞ்ச ஏற்பாட்டை நாங்க பண்றோம். மனசுல இப்பதாங்க வாரம் நீங்கின மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல குருக்களே. சாமியை வேண்டிக்குங்கோ, இந்த ஹோமத்தை பண்ணுங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ. நாங்க வரோம். வாங்கோ. வரோம் ஐயா. வாங்கோ. வாமா காயத்ரி.
எந்திரி மேல. ஏய் எந்திரிங்கிறல்ல. உன் பேரு சுப்புலட்சுமி தானே? உன்னத்தான் கேக்குறேன். உன் பேரு சுப்புலட்சுமி தானே? ஆமா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஜெயிலே கிடக்க போற? உனக்கு என்ன யாருன்னு தெரியாதுல்ல? ஆனா உன்ன எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எப்ப ஜெயிலுக்கு வந்த, எதுக்காக ஜெயிலுக்கு வந்த, என்னென்னலாம் பண்ணுனன்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும்.